இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முகம் தெரியாதவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து இப்படி பைத்தியம் மாதிரி பேசவும் செய்வியா? என்னது? புள்ளைய நினைச்சு ஒரு தாய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, புருஷனுக்காக ஒரு மனைவி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்றேன். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா தெரியுதா? அப்படி பார்த்தா நீங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க மாதிரியே தெரியல. ஏதோ அரக்கர்கள் உலகத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு. என்ன நீ கத்துறத பார்த்து பயப்படுற ஆள்லாம் நான் கிடையாது. ஏய், என் வீட்டுக்கு வந்து என்னையே நீ எதிர்த்து பேசுறியோ? உன் வீடா இருந்தா எல்லாரும் உன் விருப்பப்படிதான் இருக்கணுமா? இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசிட்டு நான் வெளியில போயிட்டே இருக்கேன். சார் இருக்கீங்களா? மோசம் பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. மேல இருக்கீங்களா? கீழே இறங்கி வாங்க. இது பாரு, அவரை பத்தி எதுவும் தெரியாம இப்படி எல்லாம் பேசாத. இன்னும் தெரியறதுக்கு என்ன இருக்கு? பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு அவர் ஏன் இத்தனை வருஷமா விலகி இருக்காருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ஒண்ணு சேர விடாம குறுக்க நிக்கிற பிரம்ம ராட்சசி இந்த வீட்டுல தான் இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என் வீட்டுக்கு வந்து என்னையே பிரம்ம ராட்சசின்னு சொல்றியா? அண்ணி, இப்ப அந்த வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? பேசுறதுக்காக போனேன். நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன தெரியும்? யார தெரியும்? தெரியும். பொறுப்பு கடமைய மறந்துட்டு பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு தூரமா விலகி இருக்காருன்னு தெரியும். ஆண்டியும் உங்களையும் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு எல்லாம் தெரியும். அதுக்காக உனக்கு உன் இஷ்டத்துக்கு நீ யார் வீட்டுக்கு வேணாலும் போய் பேசிருவியா? நான் பேசுறதுக்காக தானே போனேன். யார்கிட்டயும் சண்டை போட போகலையே. ஏய், உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீ போய் பேசுற? ஒருத்தரோட கஷ்டத்தை பத்தி பேசணும்னு முடிவு பண்ண அப்புறம் யாரை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, உனக்கு அப்படி என்ன தெரியும் சொல்லு. எல்லாம் தெரியும். ஆண்டி சொன்னாங்க. தைத்தக்கா, என்ன கோவப்படுத்தி பார்க்காத சொல்லிட்டேன். வளர்ந்து கிட்டவனே எனக்கு கோவத்தை வர வைக்காத. என்ன உனக்கு அவ்வளவு திமிரு? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறது திமிரு இல்ல, பொறுப்பு. ஹே, உன் உதவியை இப்ப யார் கேட்டாங்க? கேட்டு செய்யறத உதவின்னு சொல்ல மாட்டாங்க, தானோன்னு சொல்லுவாங்க. கேட்காம செய்யறதுதான் உண்மையான உதவி. நான் ஒன்னும் உங்களை பத்தி பேசுறதுக்காக அங்க போகல, ஆண்டிய பத்தி பேசுறதுக்காக தான் போனேன். எங்க அம்மாவை பத்தி நீ எதுக்காக பேசணும்? ஒரு புள்ளையா நீங்க பேசாதப்போ யாரோ ஒருத்தர் பேசிதானே ஆகணும். உங்களை நினைச்சு அவரை நினைச்சு ஆண்டி எவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னு தெரியுமா? வரேன்னு சொல்லிட்டு அவரு வரல, ஹோமத்தை நடத்தணும், அது நடக்காம போயிட்டா உங்களுக்கு என்ன ஆகுமோன்ற பயம், அவரு ஏன் வரலங்கிற கவலை, அது எல்லாத்தையும் பார்த்து தாங்க முடியாம அங்க போய் பேசணும்னு நினைச்சேன். சரி, நான் இதை மன்னிச்சு விட்டுறேன். வந்து கார்ல ஏறு. நான் வரமாட்டேன். சரி வான்னு சொல்றேன்ல. அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க வான்னா வரத்துக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன உங்க வீட்டுல வேலை செய்யறவளா? டான்ஸ் டீச்சர். டீச்சர் டீச்சர் மாதிரி இருந்தா இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அப்படி இல்லைன்னா பாக்க நான் எப்படி இருக்கேன்? ஏ, என்ன மேல வந்து விழுற? பேச்செல்லாம் பேச மாட்டேன். என்ன பத்தி இனிமே ஏதாவது பேசுனீங்க அப்படியே புரண்டிடுவேன். அதான் பார்த்தாலே தெரியுது, நீ என்ன பண்ணாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். எல்லாம் என் தலையெழுத்து. சரி ஓகே, வந்து கார்ல ஏறு. முடியாது. வான்னு கூப்பிட்டா என்ன சீன் போட்டுக்கிட்டு இருக்க? வரணுமா? வரமாட்ட? வரணும்னா ஒரு கண்டிஷன். என்னது? சாரி சொல்லுங்க. என்னது? அதான் என்ன திட்டினீங்கல்ல. ரொம்ப தான் எக்ஸ்பெக்ட் பண்ற. சாரி சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லலன்னா வரமாட்டேன். சரி, வராது. ஐயோ, என்ன கிளம்பி போயிட்டே இருக்கான். இப்ப போலனா அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். பூமி, வந்துட்டியம்மா? நான் ஒன்னும் வரல. சாரி சொல்றேன்னு உங்க பையன் தான் என்ன வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்தாரு. ஏய் தைத்தக்கா, நீ பண்ண நல்ல விஷயம்லாம் போதும், பேசாத. என்னடா பண்ணா? அம்மா,
நீ சொன்னேன்னு தான் இவளை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் லிமிட்ஸ்லயே இருக்க சொல்லு. என்ன நீங்க பாட்டுக்கு போறீங்க? சாரி சொல்லிட்டு போங்க. வாட்? உன்கிட்ட நான் சாரி கேட்கணுமா? நீங்க சாரி சொல்ற வரைக்கும் இந்த வீட்ல இருந்து நான் அசையவே மாட்டேன். ஆண்டி, உங்ககிட்டயும் நான் சொல்லிட்டேன். ஷபா, உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கோங்க. நீ எதுக்கு அங்க போன? உங்க புருஷன் கிட்ட பேசலான்னு தான் நான் போனேன். நீங்க இப்படி வருத்தப்படுறதுக்கும் உங்க பையன் உங்க மேல கோவப்படுறதுக்கும் காரணம் அவர் தானே. ஆனா அந்த வீட்ல அவர் இல்ல. ஒரு சூப்பர் லேடியை தான் அங்க பார்த்தேன். அதுக்குள்ள உங்க புள்ள வந்து ஏன் கிட்ட இருந்து அந்த அம்மாவை காப்பாத்தி நீங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்காக நீ அங்க போய் சண்டை போட்டா எப்படிமா? நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தான் நான் அங்க போனேன். என் கண்ணுக்கும் கண்ணீருக்கும் 21 வருஷம் நட்பு இருக்குமா? நீ அதை பிரிக்க நினைச்சாலும் அது அவ்வளவு சீக்கிரத்துல பிரியாத. போமா, உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. இங்க பாரு, நீ கிடைச்சப்போ இதெல்லாம் தான் உன் பக்கத்துல இருந்தது. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் பெத்தவங்களை தேடி நீ எப்படியாவது போயிடு. அந்த சாரை நான் கண்டுபிடிச்சிட்டா என்னோட அப்பா அம்மா யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிரும். அவ சின்ன பொண்ணுதான். ஆனா ஒவ்வொரு கேள்வியும் நறுக்கு நறுக்குன்னு கேட்டா. ஆமாங்க, அண்ணிய வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினா. அதனாலதான் ரூம்குள்ள போனவங்க இன்னும் வெளியே வரல. ஏன் மம்மிய திட்டினாங்களா? யார் அவங்க? இருந்திருந்தா உன்னையும் சும்மா விட்டுருக்க மாட்டா. அத்த, நீங்க சொல்லுங்க, அம்மாவை என்ன சொன்னா? அண்ணிய பார்த்து பிரம்ம ராட்சசின்னு சொன்னா. உன் அம்மாவால தான் அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு விலகி இருக்காருன்னு சொன்னா. என் அம்மாவை பார்த்து அவ அப்படிலாம் பேசினாளா? இந்த வீட்டுக்கு வந்து அவ்வளவு திமிரா பேசுற பொண்ணு யாரா இருப்பா?